ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம 90s கிட்ஸோட மனசுக்கு நெருக்கமான படத்தை தான் பார்க்க போகிறோம். ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட். அவர் சின்னதாக இருக்க பொருளை பெருசாகவும் பெருசாக இருக்க பொருளை சின்னதாகவும் மாற்றக்கூடிய மிஷினை கண்டுபிடிக்கிற முயற்சியில் தவறுதலாக ஹீரோவோட பசங்க சின்னதாகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இன்ட்ரெஸ்டாக சொன்ன படம் தான் இது. படத்தோட பேர் ஹனி ஹை ஸ்ட்ராங் த கிட்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு போஸ்ட்மேன் ஒரு வீடாக போய் லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்ருக்கான். ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் போஸ்ட் பாக்ஸில் போடாமல் அங்கே இருக்க நாய்க்கிட்ட கொடுக்குறான். இதுதான் நம்ம ஹீரோவோட வீடு. இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட். அவன் பேர் செலன்ஸ்கி. நாய்க்குட்டி லெட்டரை வாங்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகுது. உள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு ஃபோனில் யார்கிட்டயோ மொக்க போட்டுட்ருக்கா. இந்த சைடு பார்த்தா குட்டி பையன் சின்னதாக கன் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து நாய்க்குட்டி லெட்டரை கொடுக்குது. இவன் அந்த நாய்க்குட்டியை பார்த்து என்ன நினச்சான்னு தெரில, கன்னை நாய் பக்கம் திருப்பி நாய்க்குட்டியை பயமுறுத்தி விட்டுறான். இவங்க தான் ஹீரோவோட பசங்க. பொண்ணு பேர் எம்மி, பையன் பேர் நிக். மாடி மேலே டம்மு டும்முன்னு சத்தம் கேட்குது. டேடிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மறந்துட்டேன்னு போய் ஒரு பட்டன் அழுத்துறா. அதில் பாருங்க, எல்லா டைமுக்கும் ஒரு பட்டன் இருக்குது. கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்கான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆச்சுன்னு அலாரம் அடிக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் ஒர்க் முடியல, 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுறான். அனுப்பின மெசேஜ் கீழே பிரிண்ட் ஆகி வருது. இதை பார்த்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜா? இவரோட ரோஸ் தாங்க முடியலன்னு அவள் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்றா. அப்படியே பக்கத்து வீட்டை காட்டுறாங்க. ஒருத்தன் எந்திரிச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ட்டு போய் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்க விடுவியான்னு கத்திட்டு வந்து படுக்க மறுபடியும் சத்தம் கேட்குது. இன்னைக்கு நானும் ஆவனான்னு பார்த்துறேன்னு வெறியோடு எந்திரிச்சு வர, அப்போ திடீர்னு அப்பா பார்த்து போங்க, அது மேலே கால் வச்சிடாதீங்கன்னு சொல்கிறான். ஏன் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, நான் சும்மா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு இதெல்லாம் நான் ஃபிஷ்ஷிங்காக வாங்கி வச்சதுன்னு அது மேலே காலை வச்சிட்றான். அது ட்ரிகர் ஆகி ஒரு அம்பு வந்து அவன் தலையில் அடித்து படுக்க போட்டுருது. அவன் பையன் வந்து, நான் தான் அப்போவே சொன்னல, என்னடா இது வரமாட்டேங்குது. ஆமாம், அது சூப்பர் க்ளூன்னு பையன் சொல்கிறான். அதை ஏன்டா இதில் போட்டு வச்சேன்னு கேட்டால், ஆமாம், திருட யாராச்சும் வந்தா அதுதான் இப்படி பண்ணேன்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளவே ஃபன் பண்ணிட்டு இருக்க. அதை எம்மி பார்த்துட்டு, குடும்பமாடா இது அப்படிங்கிறான். நிக் அப்பாவோட லேபுக்கு போய், இதை பார்த்தீங்களாப்பா, நானும் உங்களை மாதிரியே சின்னதாக ஒரு மாடல் செஞ்சுருக்கேன், எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ மூஞ்சல் அடித்த மாதிரி, ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் நிக், நீ போய் உங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுறான். நிக் போன அப்புறம் ஹீரோ அந்த மிஷினை ஆன் பண்ணி ஒரு ஆப்பிளுக்கு குறி வைக்கிறான். இது என்ன மிஷின்னா, ஒரு பொருளை அதோட சைஸில் இருந்து 10 மடங்கு சின்னதாகவோ இல்லை பெருசாவோ மாற்றலாம். இந்த மாதிரி மிஷினை தான் ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக லேசரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான் பாருங்க. ஆப்பிள் வெடிச்சு செதறிடுது. அட போங்கடான்னு போய் சோஃபாவில் உட்காந்தா மூஞ்சில் இருக்க ஆப்பிளை நாய் நக்குது. அதுக்கு என் கண்டுபிடிப்பு யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உனக்கு யூஸ் ஆகுது. இங்கே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா வடிவேலு பெயிண்ட்டை சுரண்டுற மாதிரி அவனும் ஒய்ஃப்காரியும் கம்மா சுரண்டிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நிக்கும் ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உட்காந்துருக்காங்க. எம்மி தீஞ்சு போன பண்ணை வைக்கிறா. நிக் இதை பார்த்துட்டு, இன்னைக்கு நான் விரதம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கு எம்மி இருந்துட்டு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பிரெட்டை நாய்க்கு வச்சிட்றான். நாய் மோந்து பார்த்துட்டு தெரிச்சிருது. ஹீரோ கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆச்சுன்னு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோட ஒய்ஃப் கால் பண்ணுறா. ஹீரோ கிட்ட நல்லபடியாக கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் மதியம் வந்துடுவேன், அது வரைக்கும் பசங்களை சமத்தா இருக்க சொல்லுங்கன்னு வச்சிட்றா. ஹீரோ பசங்க கிட்ட, வீட்டு இப்படி கிளஞ்சிருந்தா அம்மாவுக்கு பிடிக்காது, எல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு இவனும் கிளம்பிடுறான். அந்த நாய்க்குட்டி பாருங்க, பசிக்குதுன்னு ஒரு பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணி ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுது. நாய்க்கு கூட ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு யார்டில் இருக்க புல்லெல்லாம் வெட்டுறேன்னு அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாத்தியா, எங்கள் அப்பா புல்லை வெட்டுறதுக்கு கூட மிஷினை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு, இந்த மிஷினை நீ ஓட்டணுன்னா எனக்கு நீ சாக்லேட் பாக்ஸ் வாங்கி தரணும்னு ஒரு டீல் போடுறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு சாக்லேட் பாக்ஸுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு புலம்பிட்டு மிஷினை மூடி வச்சுட்டு போயிடுறான். இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் ட்ரிப் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவன் சின்ன பையன் வந்து, அப்பா பேஸ்பால் விளையாட வரீங்களான்னு கூப்பிட்றான். டே மகனே, எனக்கு வேலை இருக்குது, உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் விளையாடுன்னு சொல்ல, வாடா அண்ணா பேஸ்பால் விளையாடலான்னு கூப்பிட, அவன் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஏண்டா ஒரு பேஸ்பால் விளையாடுறதுக்கு ரொம்ப பண்ணுறீங்கடான்னு அவன் பாட்டுக்கு தனியாக விளையாட போயிடுறான். அப்புறம் அவங்க அப்பங்காரன் ரெசல் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்கான். இவன் மறுபடியும் கூப்பிட்டா, இப்போதான் என்னடா சத்தம்னு அப்பங்காரனை பார்க்குறான். இவ்வளோ நேரம் பயபுள்ள காதில் ஹெட்செட் மாட்டிகிட்டு இருந்திருப்பான் போல. அப்புறம் அப்பா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேட்க,
உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்கிற வேலையை செய்யன்னு பாக்ஸை கொடுத்து அனுப்பி விட்டுறான். இங்கே ஹீரோ வீட்டில் எம்மி பாட்டை ஃபுல் சவுண்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த சைடு வந்த ரெசல் அவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். ரொனால்டோ தனியாக அவனுக்கு அவனே கமெண்ட்ரி சொல்லிட்டு பாலை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். 2 பால் மிஸ் ஆயிடுச்சு. 3வது பால் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்தா வாங்கிக்கோன்னு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். பால் கண்ணாடியை உடச்சி நேராக லேப்குள்ளே வந்து மிஷினை ஆன் பண்ணி விட்டுருது. இதுதான் சான்ஸ்னு அவன் தம்பியை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். லேபில் பார்த்தா மிஷின் ஆன் ஆகி எல்லா பொருளையும் ஷூட் பண்ணி சின்னதாக்கிட்டு இருக்கு. இங்கே கீழே எம்மிக்கிட்ட என் தம்பி பேஸ்பால் விளையாண்டு உங்கள் வீட்டு கண்ணாடியை உடச்சிட்டான், அதை நாங்கள் சரி பண்ணி தந்துடுறோன்னு சொல்ல உடனே ரொனால்டோ எங்கள் அப்பா வந்ததும் காசு வாங்கி தந்துடுறேன், என் பாலை கொடுங்கன்னு கேட்க நிக் காசை கொடுத்துட்டு பாலை வாங்கிக்கோன்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு எம்மி நிக் அவனை கூட்டிகிட்டு போய் மாடியில் இருக்க பாலை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ரூமை க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லி 2 பேத்தையும் அனுப்பி விட்டுறா. உள்ளே வந்ததும் மிஷின் அவங்க 2 பேத்தையும் ஷூட் பண்ணி சின்னதாக்கிடுது. இங்கே ஹீரோ கான்ஃபரன்ஸில் அவனோட கண்டுபிடிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க அங்கே இருக்க எல்லாரும் அவன் சொல்கிறத கேட்காம அவனை அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. கட் பண்ணி வீட்டை காட்டினா என்ன மேலே போன 2 பேத்தையும் காணோன்னு எம்மியும் ரெசலும் மேலே வர மிஷின் அவங்களையும் சின்னதாக்கி விட்டுருது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு 2 பேரும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க நிக்கும் ரொனால்டோவும் ஓடி வராங்க. என்னடா ஆச்சுன்னு அவங்க 2 பேத்தையும் கேட்குறா. நம்ம குட்டி ஆயிட்டோன்னு பேசிகிட்டு இருக்க அவங்க வளர்த்துற நாய் அங்கே வந்து குலைக்க காதே கிளியிற மாதிரி அந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது. ஹீரோ கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நாய்க்குட்டி போய் ஹீரோவை பார்த்து குலைச்சி அவனை மேலே கூட்டிகிட்டு வந்துடுது. ஹீரோ நிக் எம்மி எல்லாரும் எங்கே போயிட்டீங்கன்னு பசங்களை தேடிட்டு வர பசங்க அலர்ட் ஆகி அங்கே இருந்த சோஃபாவை தூக்கிட்டு கதவு கிட்ட போகிறாங்க. ஹீரோவும் கரெக்டாக அங்கே வந்து சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். பசங்க எல்லாரும் சோஃபா மேலே ஏறி நின்று அப்பா நாங்கள் இங்கே இருக்கோம் கீழே பாருங்கன்னு கத்திட்டு இருக்க இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலேன்னு சோஃபா இருக்க நினப்பில் டப்புன்னு உட்காந்துடுறான். அப்புறம் எங்கடா இங்கேருந்து சோஃபா உட்காணுன்னு பார்த்துட்டு கண்ணாடி உடஞ்சது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, கான்ஃபரன்ஸில் நடந்ததை நினச்சி மிஷின் ஒர்க் ஆகுறது தெரியாமல் அதை போட்டு அடிச்சு நொறுக்கிடுறான். பசங்க அப்பா வேணாம் மிஷின் ஒர்க் ஆகுது அப்படின்னு எவ்வளவோ கத்துறாங்க. ஹீரோ ஒரு தொடப்பத்தை எடுத்து சதறி கிடக்கிற மிஷினோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். பசங்க அங்கே இருக்கிறது தெரியாமல் பசங்களையும் சேர்த்தி கூட்டி முறத்தை வச்சு அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுடுறான். அப்படியே கொண்டு போய் அந்த கவரை வீட்டுக்கு வெளியே வச்சிடறான். நிக் குத்துதே இருட்டில் எங்கே என்ன இருக்குன்னே தெரிலன்னு கவரை கிழிச்சிட்டு வெளியே வர வந்து பார்த்தா அமேசான் காடை விட பெருசாக இருக்குது. புல்லோட ஒவ்வொரு இலையையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கேரி பேக்லேருந்து வெளியே வந்து புல்லோட இலையில ஒரு தர சறுக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க இவங்க எவ்வளோ சின்னதாக இருக்காங்கன்னு. ஏதோ பயங்கரமான மிருகம் வர மாதிரி சத்தம் கேட்க எல்லாரும் ஓடி போய் காளான் கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு. பட்டாம்பூச்சிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக போச்சுன்னு நிக்கு கால்குலேட் எடுத்து நம்ம சைஸுக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போகணுன்னா 5 கிலோமீட்டர் நடந்து போகணும், என்ன பண்ண போகிறோமோ தெரியல பயமாக இருக்குன்னு புலம்பிட்டு இருக்க எம்மி அம்மா வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணி இங்கே பார்த்தா ஹீரோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோ கான்ஃபரன்ஸில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, என் லேப்ல இருந்த என்னோட சோஃபாவை காணோம், இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமாக நடந்துட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்க இங்கே காட்டுக்குள்ளே நம்ம பசங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரெசல் எதையோ பார்த்துட்டு பயந்து கத்துறான். அதுக்கு எம்மி நிக் நீ காணோன்னு சொன்ன பொம்மை இங்கே இருக்குது, என்ன பொம்மைன்னு பார்த்தா டைனோசர் பொம்மை, இது எவ்வளோ நாளாக தேடுனேன் இங்கே தான் இருக்கான்னு நிக் பேசிட்டு போக குறுக்க வாய்க்கால் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இது எப்படிடா தாண்டி போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில் செத்து போன பூச்சி ஒன்று மிதந்துட்டு போகுது. எம்மி இதை பார்த்துட்டு இதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன்னு வேற பிளான் பண்ணுறாங்க. நிக் இருந்துட்டு நம்ம குவாக்க கூப்பிடுவோம், நாய்ங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி பூ மாதிரி ஒரு செடி இருக்கு, அந்த செடி மேலே ஏறுறாங்க. குவாக்கும் இவங்க விசில் சத்தம் கேட்டு வெளியே வருது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு பூனை அங்கே வர குவாக் அதை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளே ஓடிடுது. செடி மேலே இருந்த பசங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி நிக் ஒரு பூக்குள்ளே விழுந்துடுறான். ஹீரோட ஒய்ஃப் பசங்களை காணோன்னு சோகமாக இருக்கா. அப்போன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனோட ஒய்ஃப் நீ எப்போ வந்த டயன், ஆளையே பார்க்க முடியல, சரி என் பசங்களை பார்த்தியான்னு பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா. தெரியல எங்கள் வீட்டு பசங்களையும் காணோம், ஒருவேளை அவங்கள பார்த்தா வர சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே நிக் என்ன வித்தியாசமான சத்தம் கேட்குதுன்னு மேலே பார்த்தா தேன் பூச்சி தேன் எடுக்க அங்கே வருது. நிக்க தூக்க இதை பார்த்த ரெசல் அது மேலே குதிச்சிட்றான். 2 பேரையும் தூக்கிட்டு அந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் அடிக்குது. அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஒரு செடி மேலே மோதி 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் நான் வெளியே போகிறேன், என்னை தேடி கிளைண்ட் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபைலை ப்ரீஃப் கேஸில் இருக்குது, மறக்காமல் அதை எடுத்து கொடுத்துருங்கன்னு கிளம்பிடுறா.
ஹீரோ அங்கேருந்து பேஸ்பால் பேட்டை பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சு, நிக் பேஸ்பால் விளையாட மாட்டான்னு மேலே உடஞ்சிருக்க கண்ணாடியை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நேராக லேப்க்கு வர ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். எதையோ மிதிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே என்னன்னு பார்த்தா சோஃபா. அப்படியே நிக் எம்மி நான் பேசுறது கேட்குதானே அப்படியே தொடப்பத்துக்கிட்ட போக அப்போதான் அவனுக்கே ஞாபகம் வருது. உடனே போய் அந்த பேகை பார்க்குறான். பசங்க பேக்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்க, சரி வீட்டுக்கு போகலான்னு புல்லு மேலே கால் எடுத்து வைக்கிறான். ஐயோ தெரியாமல் நம்ம பசங்களை நம்மளே கொண்டுருவோம் போலன்னு சைடில் இருந்த காம்பவுண்டில் குரங்கு மாதிரி போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்போன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுறான். அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி சமாளிச்சுட்டு ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுறான். பசங்களை பார்த்தா நிக்கும் ரெசலும் ஒரு பக்கம் இருக்க, அங்கே எம்மியும் ரொனால்டோவும் ஒரு பக்கமும் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோ 2 கால்லையும் குச்சியை கட்டிட்டு பைனார்குலரை வச்சு பசங்களை தேடிட்டு இருக்கும்போது தெரியாதனமா தண்ணி பைப்பை ஆன் பண்ணி விட்டுறான். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சின்னதாக ஒரு பைப் வெளியே வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருது. நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் பசங்களுக்கு அது இடி விழுகிற மாதிரி இருக்கும். ஒரு துளியும் எவ்வளோ பெருசாக இருக்கும். எப்பா! ஹீரோ இதை பார்த்துட்டு எப்படிடா இது ஆனாச்சுன்னு பக்கத்துல இருந்து துணிக்காய போடுற கைத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒய்ஃபோட கிளைண்ட் வந்துடுறாங்க. இந்தாலு ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ மெதுவாக கைத்தை பிடிச்சி தொங்கிட்டே வந்து பைப் லைனை ஆஃப் பண்ணிடுறான். இவங்கள பார்த்துட்டு லான் ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, அதான் ரொம்ப தண்ணி விடக்கூடாதுன்னு சமாளிச்சுட்டு இருக்கான். ஒய்ஃப்காரி லோக்கல் காயின் ஃபோன்ல இருந்து வீட்டுக்கு கால் பண்ணுறா. ரிங் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கு. ஹீரோ என்னடா பண்ணுறான்னு பார்த்தா ஒரு கம்பியில் ஒன் சைடு அவனும் இன்னொரு சைடில் பேலன்ஸ்க்காக டிவியை கட்டி தொங்க விட்டு லென்ஸை வச்சு பசங்களை தேடிட்டு இருக்கான். பசங்க எல்லாரும் வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்க, எம்மி என்னால் முடியல, நிக் பசி உயிர் போகுதுன்னு பேசிட்டு வர எல்லாரும் எதையோ பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுறாங்க. என்னன்னு இந்த சைடு பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு க்ரீம் பிஸ்கெட் இருக்கு. நமக்கு நார்மல் தான், ஆனால் அவங்க சைஸ்க்கு அது அவ்வளோ பெருசாக இருக்கு. பசியோட இருந்த எல்லாருக்கும் செம வேட்டை. எல்லாரும் ஓடி போய் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிக்க பாருங்க, பிஸ்கெட் எடுத்து க்ரீம் அள்ளி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். செமையா இருக்குல்ல. ஏதோ வித்தியாசமா சவுண்டு வர எம்மி வெளியே வந்து பார்த்தா மொரட்டு சைஸ்ல ஒரு எறும்பு இருக்கு. அதை பார்த்து பயந்து எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரொனால்டோ அந்த எறும்புக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சீன் போட்டுட்டு இருக்கான். எம்மி சும்மா இரு, அது கண்ணுக்கு இப்போ நம்ம தான் எறும்புன்னு சொல்றா. ஒரு நிமிஷம், நம்ம எவ்வளோ நேரம் தான் இப்படியே நடந்துட்டு போறது, இது மேலே ஏறி போனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு நிக் ஒரு பிளான் பண்ணுறான். காலமாட்டை அடக்கிற மாதிரி அது மேலே ஏறி குதிச்சுட்டு இருக்காங்க. எம்மி ஒரு பிஸ்கெட் பீஸ் எடுத்துக்காட்ட அதுவும் அதை பிடிக்க எம்மியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. எனக்கு பயமாக இருக்குடா, யாராச்சும் வந்து இதை வாங்குங்கன்னு எம்மி கத்திட்டு இருக்கா. ஹீரோ தொங்கிட்டே அவன் பசங்களை தேடிட்டு இருக்க, குவாக் அதில் இருந்த கைத்தை பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருக்க, மேலே கட்டியிருக்க கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கிட்டே வருது. ஹீரோ குவாக் போதும் நிறுத்துன்னு சொல்ல அதுவும் விட்டுருது. முறுக்கிட்டு இருந்த கயிறு ஃப்ரீயாகி ஹீரோ பிளைன் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடறான். நான் பெத்ததுங்க தான் தொல்லைனா நான் வளர்த்துனது இப்படியா, உசுரை வாங்குதே, கடவுளை என்னை காப்பாத்துன்னு கதறிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரி ஃபோனில் அவங்க பசங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்க, ஹீரோ பறந்து போய் விழுகிறத பார்த்துட்டு வெளியே வந்து இவனுக்கு முத்தி போச்சு போலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி இங்கே பார்த்தா பசங்க ஒரு பிஸ்கெட்டை குச்சியில் குத்தி மாட்டு வண்டி மாதிரி அது மேலே சவாரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பசங்க எங்கே இன்னும் வரலையான்னு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க, முதல்ல இங்கே பாரு, லேப்ல இருந்து என்னோட சோஃபான்னு அதை காட்ட, அவள் அதை பார்த்துட்டு உங்கள் மிஷின் வேலை செய்தா, நீங்கள் சாதிச்சிட்டிங்களா, இது பசங்களுக்கு தெரியுமா, இது நல்ல விஷயம் தானேன்னு கேட்க, இல்லை இது நல்ல விஷயம் இல்லை, நான் பசங்களை சின்னதாக்கிட்டேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு அவள் மயங்கி விழுந்துடுறா. இங்கே பசங்க ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரொனால்டோ எறும்புக்கு பசிக்கும்னு அதுக்கும் கொஞ்சம் பிஸ்கெட் கொடுக்குறான். இதை நம்ம போக விட்டலான்னு சொல்லி அது மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டி விட்டுறாங்க. ஆனால் அது போகாமல் ரொனால்டோ பின்னாடியே வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து லைட் அடித்து தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் தம் அடிக்கலான்னு வெளியே வந்தா, இவங்க 2 பேரும் இப்படி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குடும்பமே பைத்தியமாக இருக்கும் போலன்னு சிகரெட்டை குடிச்சிட்டு தூக்கி வீசிட்டு போயிடுறான். அந்த சிகரெட் பசங்க இருக்க இடத்துக்கு பக்கத்தில் விழுந்துருது. இது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்துக்காக அதை லைட்ரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பசங்க காணோன்னு சண்டை போடுறத பார்த்து உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடலான்னு ஹீரோ லேபுக்கு கூட்டிகிட்டு வந்து நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்க ஹீரோ சொல்கிறத நம்பாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோ சொல்கிறத நம்பலாமா வேண்டாமான்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நம்ம பசங்க நைட்டு தூங்குறதுக்காக இடம் தேடிட்டுருக்க, நிக்கோட டாய் ஒன்று அங்கே இருக்குது. சரி இன்னைக்கு நைட்டு இங்கே தானே, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் படுத்துடுறாங்க. எறும்பும் அவங்க கூடவே ஒரு ஓரமாக படுத்துக்குது. எம்மியும் ரசலும் தூங்காமல் பேசிகிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக ஒரு தேல் அங்கே வருது. அதை பார்த்து நிக் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ரொனால்டோ மட்டும் மாட்டிக்கிறான். தேல் அவனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, எறும்பு வந்து எங்க ஆளுங்களே கடிக்க வரியான்னு தேல் காலில் ஒரு கடி.
ரெண்டும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க இந்த கேப்ல ரொனால்டோவை மற்றவங்க வேற பக்கம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. எறும்பும் தேலும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ரொனால்டோ இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு தேயிலை அடிச்சிட்டு இருக்காங்க. தேள் எறும்பு மேலே கொடுக்க வச்சு ஒரு இறக்கி இறக்கி வீசிடுது. இதுக்கு மேலே இங்கேருந்து ஆகாதுன்னு தேள் அப்படியே பயந்து ஓடிடுது. விஷம் தலைக்கேறி எறும்பு அங்கேயே செத்துருது. எல்லாரும் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் தேள் வரக்கூடாதுன்னு அவங்க தூங்குற இடத்த சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. ஹீரோ அவன் உடச்ச மிஷினை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில் நிக்கோட ஃப்ரெண்டுக்கார் அங்கே வந்து புல்லை க்ளீன் பண்ணுற மிஷினை ஆன் பண்ணி புல்லை வெட்டிட்டு இருக்கான். ஆனால் நம்ம பசங்களுக்கு பூகம்பம் வந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் தலை தெறிக்க ஓடி போய் பெருக்கா வாங்க மாதிரி ஏதோ இருக்குது, அதுக்குள்ளே போயிடுறாங்க. நிக்கோட ஃப்ரெண்டு அந்த மிஷினை வச்சு புல்லை கட் பண்ணிட்டு இருக்க அதை ஹீரோவும் அவன் ஒய்ஃபும் பார்த்துட்டு தெரிச்சு ஓடி வராங்க. இந்த டைம் நம்ம பசங்க அந்த பொந்தோட மறுமுனைக்கு வர இந்த மிஷினும் கரெக்டாக அங்கே வந்துடுது. மிஷின் எல்லாரையும் சக் பண்ணி இழுக்க எல்லாரும் செயின் மாதிரி ஒருத்தராக பிடிச்சிக்கிறாங்க. டாமி நிறுத்துன்னு ஹீரோவும் அவன் ஒய்ஃபும் கத்த அப்போ தான் அவன் திரும்பி பார்க்குறான். உடனே அவன் கையில் இருந்த கண்ட்ரோலை வாங்கி அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம பசங்க பிளேடில் மாட்டாமல் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் பசங்களை நீக்கி எம்மின்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போமா, அவங்க பக்கத்தில் இருந்துமே அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க கரெக்டான டைமில் குவாக் அங்கே என்ட்ரி கொடுக்க எல்லாரும் குவாக் வந்துட்டான்டா, எல்லாரும் அவன் முடியை பிடிச்சிக்கோங்கன்னு குவாக் மேலே ஏறிடுறாங்க. ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க குவாக் அங்கே வந்து குலைக்குது. நிக் கை தவறி ஹீரோ சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ளே விழுந்துடுறான். என்ன புதுசாக டேபிள் மேலே வரேன்னு குவாக்கை துரத்தி விட்டுறான். மற்ற பசங்க எல்லாம் டேபிள் மேலே இறங்கிடுறாங்க. நிக் அப்பா என்ன சாப்பிட்றாதீங்கன்னு கத்திட்டு இருக்க ஒரு டைம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றான். நிக் எஸ்கேப் ஆயிட்டான். பசங்க எல்லாம் கத்தி கத்தி பார்க்குறாங்க. ஹீரோ காதிலே விழலை. இந்த டைம் நிக்கை சேர்த்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட போக குவாக் கரெக்டாக ஹீரோ காலில் கடிச்சிருது. அப்போ தான் ஹீரோவும் நோட் பண்ணுறான். அப்புறம் லென்ஸ் எடுத்து நிக்கை பார்த்துட்டு மற்ற பசங்களையும் பார்த்துட்றான். ஹீரோயின் நான் போய் ரெசலோட அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுறா. ஹீரோ ஒரு ஆப்பிளை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆப்பிள் வெடிக்குது, ஆனால் சின்னதாக மாட்டேங்குது. பசங்க மட்டும் சின்னதாக இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலன்னு பார்த்துட்டு இருக்க பசங்க எல்லாரும் பேஸ்பால் மாதிரி செய்கை செஞ்சு காட்டுறாங்க. ஹீரோவும் பேஸ்பாலை வச்சு மிஷின் ஆன் பண்ண பக்கத்து வீட்டுக்காரன் உன் மிஷின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேலே ட்ரை பண்ணுன்னு அவன் போய் உட்காந்துடுறான். ஹீரோவும் மிஷின் ஆன் பண்ணி அவனை ஷூட் பண்ண சின்னதாகிறான். மிஷின் ஒர்க் ஆகுது. அப்புறம் அப்படியே ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணி பெருசாக்கிறான். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பசங்க எல்லாத்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஷூட் பண்ணால் பசங்க எல்லாரும் நார்மல் சைஸ்க்கு வந்துடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பசங்களை கட்டி பிடிச்சி பாசத்தை பொழியிறாங்க. அப்புறம் ஹீரோவும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. கட் பண்ணால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு முழு கோழியை கிரில் பண்ணி அதை பெருசாக மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செம்மல்ல, இது எல்லாமே குவாக்னால தானே நடந்துச்சு. அதனால அவனுக்கும் ஒரு பிஸ்கெட்டை பெருசு பண்ணி போட்டுடுறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.